திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சென்னைக்கு பேரழிவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இயற்கை பேரிடர் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. செம்பரம்பாக்கம் ஏரியை முன்கூட்டியே திறந்து விட்டிருந்தால் சென்னையில் இந்த அளவிற்கு அடையாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்திருக்காது, பாதிப்பு இருந்திருக்காது என்ற எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு தமிழக தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன் அவர்கள் வெளியிட்டிருந்த ஓர் அறிக்கையில் அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் நிராகரித்திருந்தார், மறுத்திருந்தார். நிர்வாக கோளாறு எதுவும் இல்லை, முதலமைச்சர் ஆணைக்காகவோ தமது ஆணைக்காகவோ கோப்புகள் காத்திருந்ததாக கூறுவது முற்றிலும் உண்மைக்கு மாறான தகவல். அணையில் கொள்ளளவை குறைத்து வைத்திருந்தாலும் கூட அதனால் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட்டிருக்காது என்ற காரணத்தை அவர் கூறியிருக்கிறார். அந்த காரணம் அடுத்தவர் மீது பழிபோட்டு தப்பிக்கக்கூடிய முயற்சி என்று அதை பாமக விமர்சிக்கிறது. திமுக அதே போன்ற ஒரு கருத்தை ஏற்க இயலாது என்று திமுக கருத்து தெரிவித்திருக்கிறது. மக்கள் நல கூட்டணி தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ஜெயலலிதா பதவி விலக வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. தலைமைச் செயலருடைய விளக்கம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா அல்லது மழுப்பலான ஒன்றா? விவாதிக்கலாம். நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்கள், அதிமுகவின் CR சரஸ்வதி அவர்கள், திமுகவின் திரு அப்பா அவர்கள், தமிழர் தேசிய முன்னணியின் திரு காசிநாதன் ஐயநாதன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு RK ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். நீங்க வெளியிட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்னு வைத்தா, ஒன்று மழை வரும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் எங்களை எச்சரிக்கவில்லை, 50 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்யும் அப்படின்னு எச்சரிக்கலை, முன்கூட்டியே செம்பரம்பாக்கத்தை திறந்து விட்டிருந்தாலும் கூட இந்த பாதிப்பை தடுத்திருக்க முடியாது, அதனால பெரிய மாற்றம் வந்திருக்காதுன்னு சொல்லி நீங்க சொன்னதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அரசின் சார்பில் விளக்கம் தந்திருக்கு. அந்த விளக்கத்தை நீங்க ஏற்கிறீங்களா? அந்த விளக்கம் முற்றிலுமாக நிராகரிக்கக்கூடியது. ஒன்று, பாவம் அவர் நல்ல கலெக்டராக இருந்தார், நல்ல ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார், வெள்ளத்தில் குப்பை கூலெல்லாம் அடிச்சுட்டு போகும்னு சொல்லுவாங்க, சில நேரத்தில் இதுவும் சேர்ந்து போகும். அவர் இப்படி ஒரு பதிலை அவர் ஒரு 13 பக்கம் உருவாக்கி இருக்கிறார். இந்த காரியம் அம்மாவால் வந்தது, அதுக்கு மேலே ஒன்றும் அதில் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் நேத்தைக்கு திரு சபீதா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, இன்றைக்கி ஸ்கூல் திறக்கும்னு. உங்கள் சேனலில் காலையில் நான் பார்த்தேன், விருகம்பாக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலில் முழங்கால் தண்ணியில் பிள்ளைங்க நடந்து போகிறாங்க. அம்மாவின் ஆணைப்படி நாளைக்கு ஸ்கூல் திறக்கும். இதுக்கு எதுக்கு அம்மா ஆணை வேணும்? இங்கே தமிழகத்தில் எதுவுமே கிடையாதா? ஒன்று, அவர் சொல்லியிருக்கிறதுல கொஞ்சம் சில விவரங்களை உண்மையாக சொல்லியிருக்காரு, கொஞ்சம் உண்மைக்கு மாறாக சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பொய் சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் இது முழுவதையும் பூசி முழுகிற வேலையை செய்திருக்கிறார். கோப்பு காத்திருந்தது என்பது உண்மை. நாங்கள் எங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் உறுதியாக சொல்லுகிறோம், ஒரு விசாரணை நடத்தினால் அதில் அந்த கோப்பு காத்திருந்தது என்பது வெளிவரும். இது கற்பனை. நவம்பர் 26ஆம் தேதியே இதை அனுப்புனாங்க, அணையை திறப்பதற்கு அனுப்பினார்கள், கருத்துரு அனுப்பப்பட்டதுன்னு ஊடகங்களில் வெளியான செய்தி என்பது தவறு. அந்த அணையினுடைய அதிகாரி, அந்த பொறியாளரே அதை திறப்பதற்கான அதிகாரம் பெற்றவர், அவர்தான் முழு அதிகாரமும் பெற்றவர். அப்படி எந்த கோப்பும் அரசுக்கு வரவில்லை, அப்படி சொல்வது கற்பனைன்னு மறுக்கிறாரு. அதைத்தான் நான் சொல்கிறேன், வி ஸ்டாண்ட் பை தட். இப்போது செக்ரட்டரிக்கு, உண்மையிலேயே தலைமைச் செயலாளருக்கு இது பொய் தான் என்றால் எங்கள் மீது வழக்கு தொடுக்கட்டும். ஐ சேலஞ்ச் இட். நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு உங்களை அப்படி காட்டிக்கிறதன் மூலமாக எதிர்க்கட்சிகள் பயந்து விடும் என்று அவர் நினைத்தார் என்றால் அவர் தவறு செய்கிறார். ஒரு தவறை விட அந்த தவறை உணர்ந்து கொள்ள மறுக்கிற மனோபாவம் இருக்கு இல்லையா, அது மிக அவக்கேடானது. தமிழகம் சந்தித்திருக்கிற மிகப்பெரிய பேரழிவு, பேரச்சம், ஒரு மனித உயிரிழப்பு, பொருளிழப்பு, இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு அரசாங்கம் இல்லாத ஒரு நிலையை தமிழகம் கண்டது. நீங்கள் எனக்கு எங்கிருந்தாவது பாதுகாப்பு வருமா? திரு NS பழனியப்பன் ஒன்று சொல்லியிருக்காரு, செம்பரம்பாக்கம் ஏரியே காலியாக இருந்து தண்ணி வந்திருந்தா கூட இதை தடுத்திருக்க முடியாது என்று. நான் த வயர் என்கிற
வெப் மேகசின் சித்தார்த் வரதராஜன். அதில் சந்தியா ரவிசங்கர் என்கிற ஒருத்தர் அதிகாரிகளை பல இடங்களில் பெயர் குறிப்பிட்டும் பொறுப்பு குறிப்பிட்டும் என்ன நடந்தது என்பதை ஒவ்வொன்றாக எழுதியிருக்கிறார். ஒரு அரசாங்கம், அதாவது அரசாங்கமே இல்லைன்னா கூட சில பேர் ஏதாவது ஒரு வகையில் பிழைச்சிருப்பாங்க. அரசாங்கம் வரும், அரசு நிர்வாகம் இயங்கும் என்று சொன்ன எதுவும் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்குனாங்க. நான் இப்ப திரும்பவும் சொல்றேன், அதை நம்ம பிறகு பேசலாம். இல்ல நான் திரும்பவும் அதான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் சொன்ன, எங்களுடைய மார்க்சிஸ்ட் கட்சி சொன்ன அறிக்கை உண்மை. ஒருவேளை டேட்டு நாலு இத்தனை இல்லை, இன்னார்ட்ட தான் தேங்கி இருந்தது என்று வேண்டுமானால் எதையாவது மாற்றலாமே தவிர கோப்பு தேங்கி இருந்தது உண்மை. அதாவது கருணை அடிப்படையிலான வேலைன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உடனே அந்த குடும்பத்துக்கு சொல்கிறது. 3 வருடமாக ஒரு முதலமைச்சர் தான் கொடுக்க வேண்டும், அமைச்சர் தான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பிடபிள்யூடியில், கலெக்டர் ஆஃபீஸில் சின்ன சின்ன வேலைகள் காத்து கிடக்கிற அவலம் இந்த ஊரில் இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் இதை பற்றி எதையும் கவலைப்படாமல் பூசி முழுகிற ஏற்பாடு. அது பாவம், ஒரு அதிகாரி ஒன்று தொடர்பில்லை. அந்த கருணை அடிப்படையில் தர்றதுன்றது வேறொரு அரசு நிர்வாகத்தினுடைய இன்னொரு அம்சம். இந்த விஷயத்துல அரசாங்கத்திடம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, கோப்பும் அனுப்பப்படவில்லை, யாருக்காகவும் காத்திருக்கவில்லை அப்படின்னு தலைமைச் செயலாளர் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. அதனாலதான் சொல்றேன், அதுல பாதி உண்மை இருக்கிறது. அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட வேண்டியதில்லை என்பது வரை உண்மை. இந்த அரசாங்கம் வந்த பிறகு அது எல்லாவற்றையும், அரசு நிர்வாகத்தை ஒரு மனிதரின் கீழ், முதலமைச்சரின் கீழ் குவித்து வைத்திருக்கிற காரணத்தினால் வேறு யாரும் மாற்று நடவடிக்கை எடுக்க யாருக்கும் தைரியம் இல்லை என்கிற நிலைமையை உருவாக்கியதன் காரணமாகத்தான் இத்தனை பேரழிவு. அதுல நாங்க சொன்ன குற்றச்சாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றீங்க? நான் சொல்லி 2 பேரை நீங்க டிஸ்மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆதாரம் உள்ளே இருக்கிறவர்கள் தான் பேசுகிறார்கள், சொல்லுகிறார்கள். அவர் சொல்லட்டும், நான் இவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறேன். லெட் ஹிம் கம் அவுட் நெக்ஸ்ட் டே. நீங்க சின்ன ஒரு குற்றச்சாட்டு சொன்னாலே அடுத்த நாள் முதலமைச்சர் களத்துக்கு வந்து கண்டமானிக்கு பேசுவாங்க. ஏன் இவ்வளவு நாளாக அவர் அமைதி காக்கிறார்? ஏன் முதலமைச்சர் அமைதி காக்கிறார்? கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். ஏன் அமைதி காக்கிறார்? அரசு நிர்வாகம் நிலைகுலைந்து போய்விட்டது, ஸ்தம்பித்து விட்டது, ஒற்றை இடத்தில் அதிகாரம் குவிந்திருந்தது. காரணம், இந்த கோப்பு தேங்கி இருந்தது, அணைய தண்ணீரை திறக்கிறதுக்கு பரிந்துரைச்சு அந்த கோப்பு காத்திருந்தது, அதற்காக வழக்கு தொடுத்தால் சந்திக்க தயார்னு கனகராஜ் ஆணித்தரமா சொல்றாரு. அதுக்கு என்ன பதில்? அவருக்கு நானும் ஒரு சவால் விடுறேன். எத்தனையோ மாநிலத்தில் மழை பெஞ்சு பார்த்துருக்கோம். பீகார்ல, ஒடிசால சாதாரண மழையிலே பல ஆயிரம் உயிர்கள் போயிருக்கு. அந்த மாநிலம் திருப்பி தன்னுடைய வாழ்க்கையை பெறதுக்கு எத்தனையோ மாசம் ஆயிருக்க வரலாறு இன்னைக்கு நமக்கு நெட்டுக்கு போய் பார்க்கட்டும். இவர்களுக்கு நான் சவால் விடுறேன். இந்த வரலாறு காணாத மழையில், 100 ஆண்டுகளுக்கு பிறகு பெய்த மழையில் 5 நாட்களில் சென்னை மறுபடியும் தன் இயல்பு வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறது என்றால் மாண்புமிகு முதலமைச்சருடைய தீவிரமான போர்க்கால நடவடிக்கை. இன்னைக்கு என்ன ஸ்தம்பித்து போச்சா? நாங்க இவங்களுக்கெல்லாம் என்னன்னா, ஒரு பிரெட் பாட்டில கொண்டாந்து மக்கள்கிட்ட கட்டி பிடிச்ச ஒரு போட்டோ எடுத்தா முதலமைச்சர் வந்துட்டார். ஹெலிகாப்டர்ல போனா ஏன் ஹெலிகாப்டர்ல போறாரு? கார்ல போறாதா? நாங்க ஸ்டிக்கர் ஒட்டலைங்க, நாங்க கம்ப்ளைண்ட் நம்பரே கொடுத்தோம். ஸ்டிக்கர் ஒட்டினவங்க யாரா இருந்தாலும் அடுத்த நிமிடம் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் ஆயிட்டாரு. நான் முடிச்சிடுறேன். கார்ல போறாங்க. அது தொடர்பா தான் கேக்குறேன். ஒரு நிமிஷம் கால தேவை. அதாவது நீங்க வந்து மழை பெய்து பாதிப்பு வந்த பிறகு நிவாரணத்தை 5 நாட்களில் செய்துட்டோம், மீட்பு பணியில அபாரமா செய்திருக்கிறோம் சொல்ல வர்றீங்க. கண்டிப்பாக இப்ப விவாதம் என்பது அதற்கு முன்னால் இந்த சேதம் ஏன் ஏற்பட்டது? உண்மை இல்லைங்க. நாங்க எப்படி உண்மையில ஒத்துக்க முடியும்? இன்னைக்கு மக்களுக்கு நிவாரணம் போய் சேரலையா? என்ன நூற்றுக்கணக்க ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கிறேன். முதலமைச்சர் கிட்ட தான் கோப்பு இருக்கணுமாலாம் கிடையாது. ஒரு முதலமைச்சருடைய கண்ட்ரோல்ல தான் ஒரு அரசாங்கம் இருக்கணும். தடி எடுத்தவெல்லாம் தண்டனை நாட முடியாது. ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டுல அரசாங்கத்தை வைத்திருந்தால் தான் வேலைகள் நடக்கும். அந்த கட்டுப்பாட்டுல இருந்ததோடு தான் இன்னைக்கு இத்தனை அரசு ஊழியர்கள் வேலை பார்த்திருக்காங்க. இவங்களால மறக்க முடியுமா? சேரன் பார்க்காம ராத்திரி இறங்கி ராத்திரி பகல் துப்புரவு தொழிலாளர்கள் வேலை பார்த்திருக்காங்க. 80,000 உங்க தொழிலாளிங்க, அரசு ஊழியர்கள், அரசு ஊழியர்கள். அரசியலாக நினைக்கிறாங்க இவங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவங்க உதவி செய்ய நினைக்கல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு செய்ய நினைக்கல. அத்தனை எதிர்கட்சிகளும் இதை அரசியலாக்கி குளிர்காயலாம் நினைக்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏன் நேரா வரல, ஏன் கார வரல, ஏன் நடந்து வரல, அதெல்லாம் தேவையில்லைங்க. பணிகள் நடக்கிறதா, நிவாரணம் நடக்கிறதா, ஒரு கவுன்சிலர் எல்லா காரியமும் செய்யப்படுகிறதா? 3-4 தேதிகள்ல ஒரே விஷயம் சொல்றாங்க. ஒரு நிமிஷம்
அந்த தண்ணி எனக்கு திறந்து விடப்படாமல் இருந்திருந்தால் இவர்களுக்கெல்லாம் அணை உடைஞ்சு இன்னைக்கு நம்ம பேச எத்தனை பேர் உயிரோட இருப்போமோ தெரியாது. சென்னை அழிந்திருந்தால் ஒருவேளை அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரி தண்ணி உடைஞ்சிருந்தா திறந்து விடணுங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரி செய்யணும்னா அதான் நடந்திருக்கும். ஆனா அதனால தான் காப்பாத்திருக்கோம் சென்னை. இன்னைக்கு இல்ல, நீங்க உரிய காலத்துல சென்னை காப்பாற்றப்பட்டிருக்கு. குறைத்திருக்க முடியும். என்ன குறைச்சிருக்கீங்க? சென்னை சைதாப்பேட்டை ஆத்து பக்கத்துல யாரும் இறந்து போனதா வரலாறு இருக்கா? அடையாள ஆத்து பக்கத்துல யாரும் இறந்து போனாங்களா? அடுத்த நிமிடம் தண்டோர அடித்து அத்தனை பேரும் வெளியேற்றி இருக்கிறோம், அத்தனை பேரையும் காப்பாற்றி இருக்கிறோம். எதிர்க்கட்சிகள் அரசியல் தயவு செஞ்சு மக்களுடைய மறுவாழ்வுக்கு பாடுபடுங்க. முடிஞ்சா அரசியலாக உங்க கவுன்சிலர் நீங்க சொல்லுங்க, உங்க கவுன்சிலர் பேர்ல நீங்க சொல்லுங்க, இங்க இருக்க எம்எல்ஏ பேர்ல நீங்க சொல்லுங்க. அப்புறம் அரசியல நீங்க அரசியல் கட்சிக்கு பேசுறதுனால இறங்கி யாரும் வேலை செய்யல மாட்டாங்க. மைக்க கெட்ட நான் போனங்க சேத்துல செய்யறது இவங்க பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்லுங்க. நிவாரணம் சென்றதா மீட்பு நடந்ததான்றது அடுத்த அம்சத்துல பேசலாம். இந்த குளறுபடிகள் நிர்வாக குளறுபடி அப்படின்னு சொல்ற ஒன்றுக்கு ஒரு குளறுபடியும் கிடையாது. எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம், இது மக்களுடைய குற்றச்சாட்டு இல்ல. எதிர்க்கட்சிகள் வருகிற தேர்தலை மனதில் வைத்து இவர்கள் செய்யக்கூடிய ஒரு மக்கள் கூட்ட இயக்கம் வச்சுக்கிட்டு முதலமைச்சரை பதவிகளை சொல்லக்கூடிய அருகதை இவர்களுக்கு கிடையாது. இவர் சொல்ல வேண்டியதில்லை. எல்லா பணியும் நடக்குது. சுனாமி வந்த போது மறுவாழ்வு தந்தவர் இதே முதலமைச்சர். இவர்களுக்கு அரசியல குளிர்காயிறாங்க, அவ்வளவுதான். இத கூட அரசியலாக்குற கேவலம் இன்னைக்கு இவங்க பண்றாங்க. பொய்யே அறமாகி தீர்ந்து போனா பாடுபட்டு அவங்களை காப்பாத்த நினைக்கல. இது அரசியலாக பாக்குறாங்கல்ல, இதுதான் மழை கேவலம். இல்ல, பொய்யே அறமாகி தீர்ந்து நின்றால் இப்படித்தான் பேச தோன்றும். பொய் இல்ல, நீங்கள் ஊடகங்கள் மூலமா பொய்யான கருத்துக்களை மக்கள் மத்தியில பரப்புறீங்க. அதுதான் உண்மை. திரு அப்பாவி, இரண்டு கருத்துக்களுக்கு தமிழக அரசின் சார்பில் வலுவான மறுப்பை ஞானதேசிகன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். ஒன்று, செம்பரம்பாக்கம் ஏரியே அதை கரைபுரண்டு மேல போச்சு அப்படின்ற கட்டுப்பாடு இல்லாமல் வெள்ளம் பாய்ந்தது அப்படின்னு சொல்றது தவறு. வானிலை ஆய்வு மையம் அதிகன மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதே தவிர 50 சென்டிமீட்டர் ஒரே நாள்ல பெய்து தீர்க்கும்னு யாரும் எச்சரிக்கவில்லை. இது இயற்கை பேரிடர், அரிதாக நடக்கிற பேரிடர். இது முன்கூட்டியே இந்த இதை தவிர்த்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றது ஏற்புடையதில்லைன்னு சொல்றாரு. முன்கூட்டியே தவிர்த்திருக்கலாம். அந்த முதன்மை நம்முடைய தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன் எங்கள் ஊருக்காரர் தான், ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் இந்த அறிக்கை அவர் விட்டாரன்னு எனக்கு தெரியலை. இன்னைக்கு வந்திருக்க அறிக்கையை பார்த்தா, ஏன்னா தமிழ்நாட்டில் கடந்த 4.5 ஆண்டுகளாட்டு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நம்பியாறு வெறும் அரை டிஎம்சி தண்ணி தான் பிடிக்கும். அதில் 30 கனஅடி தண்ணி திறக்கதும் அம்மாவின் ஆணைக்கிணங்க தண்ணீர் திறக்கப்பட்டது. பொய்கையாறில் வெறும் 25 டிஎம்சி, ஒரு 25 மில்லியன் கனஅடி தண்ணி தான் இருக்கும். அது திறக்கதும் எங்கள் அம்மா ஆணைக்கு பிறகு தான். தமிழ்நாட்டில் 4.5 ஆண்டு காலமாக எல்லா அணைக்கட்டுகள் ஏரிகள்ல இருந்து திறக்கக்கூடிய ஆணை போட்டது முழுமையாக தமிழ்நாட்டில் 4.5 வருஷமா இந்த முதல்வர் தான். அதனாலதான் தலைவர் கலைஞர் சொன்னாரு, இது இயற்கை இடர்பாடு இல்ல, இது செயற்கை இடர்பாடு, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் சொல்றேன், நான் உண்மைக்கு புறம்பா பேசுறது இல்ல, இது நடந்ததை சொல்றேன். நான் இதே செம்பரம்பாக்கம் ஏரி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அந்த ஏரி நிரம்பியாச்சு. 22.3 அடி உயரத்துக்கு வந்தாச்சு. மொத்த கொள்ளளவை விட 2 அடி கம்மியாட்டு 1.5 அடி 2 அடி கம்மியாக வச்சுருக்காங்க. அதில் தவறு கிடையாது. அதுக்கப்புறம் 27ஆம் தேதியிலிருந்து மழை வர போகுது, மிக கடுமையான மழை வரப்போகுது, மிக அதிகமான மழை வரப்போகுதுன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த எல்லா ஆறு ஏரி குளங்கள் பெருகிவிட்டது. இனிமே எந்த மழை பெய்தாலும் இந்த கால் வழியாக செம்பரம்பாக்கத்துக்கு அங்கேருந்து கீழே இப்போ நம்முடைய சென்னையை எடுத்துக்கிட்டாய் சரிதான், அடையாறு, ஆரணி ஆறு, அந்த கொலஸ்தலை ஆறு, அந்த கூவம் ஆறு, அந்த கோவளம், இந்த வழியாக தான் அந்த 5 இடத்துல தான் போய் சேரணும். அப்போ இது சாதாரண ஒரு விவசாயிட்ட கேட்டால் கூட மேலே எல்லாமே பெருகிட்டு அப்படின்னு சொன்னால் எல்லா மதைகளையும் திறந்து வச்சு தண்ணிக்கு போக்கு விடுவாங்க. அப்போ அதுக்கு என்னன்னா போர்காஸ்ட் நோட்டீஸ்னு அனுப்புவாங்க. மத்திய இந்த வானிலை ஆய்வு மையத்திலேருந்து அனுப்புவாங்க, தமிழ்நாட்டிலேருந்து அனுப்புவாங்க. உடனே முதல்வர் தலைமையில் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்துறை, ஒரு 5 துறைகள் சேர்ந்து உட்கார்ந்து பேசி இப்படி இருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆட்டு ஒரு மாவட்ட ஆட்சியர் கடலூரில் சொல்றாரு, 450 மூடம் மணல் கட்டி வச்சிருக்கேன் அப்படிங்காரு. அதே போல 500 சவுக்கு கட்ட வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு இந்த மக்கள் தான் பதில் சொல்லுங்க.
எந்த முதல்வராது, எந்த அதிகாரியாது, எந்த அமைச்சரையாது, எந்த டிபார்ட்மெண்டையாவது கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தா அவன் சொல்லுவான், மேல் குளங்கள்லாம் பெருகிட்டு எருமந்த தண்ணி வந்தா நேரே கடலுக்கு தான் விடணும். அப்ப கடலுக்கு விடணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பேசி. நீங்க சொல்ற கருத்தை அவர் மறுக்கிறார். 24 அடி உயரம் இருக்கக்கூடிய அணையில 23வது அடி 24வது அடி அதுதான் வந்து அதிகமான நீர்ப்பரப்பு இருக்கக்கூடிய இடம். உங்களை நான் இடம் இருக்கல, நான் அதுக்கு ஒரு விளக்கம் நான் சொல்லியிருந்தேன். நீங்க சொல்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லி இருக்கிறார். அவர் தெளிவான பதில சொல்லல. பாவம், ரொம்ப தெளிவான பதில்னா உடனே அந்த ஒரு உதவி பொறியாளர் பதில் சொன்னாதான் அது தெளிவான பதில். அந்த ரெக்கார்டை பார்ப்போம். இப்போ எவ்வளவு தண்ணி உள்ள வந்து எவ்வளவு தண்ணி வெளியே போச்சு. 17ஆம் தேதி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி 22.3 அடி இருக்கு, 750 அடி இன்ஃப்ளோ, 800 அடி அவுட்ஃப்ளோ. அதுல இருந்து என்னைக்கு அன்னைக்கு 17ஆம் தேதி வந்து 18,000 கன அடி தண்ணி வெளியே அனுப்புறாங்க. அதே சமயத்தில் 29ஆம் தேதி 750 கன அடி தண்ணி தான் வருது. ஆனா 26ஆம் தேதியில இருந்தே மழை வருங்காங்க. இது நிறைஞ்சு இருக்குல்ல, அந்த மேல இருந்து வரக்கூடிய தண்ணிக்கு போக்குவரத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உதவி பொறியாளர் எச்சரிக்கை அறிவிப்பை மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்கிறாரு. சென்னை மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு 11:20 7,500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இதே ஸ்டேட்மெண்ட்ல 7வது பக்கத்துல அவர் சொல்றாரு. ஆனா 6வது பக்கத்துல இதே ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு 10 மணிக்கு 10,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது, 12 மணிக்கு 12,000 கன அடி தண்ணி திறக்கப்பட்டது, 2 மணிக்கு 20,000 கன அடி தண்ணி திறக்கப்பட்டது, 5 மணிக்கு 25,000 கன அடி தண்ணி திறக்கப்பட்டது, அதுக்கப்புறம் 6 மணிக்கு 29,000 கன அடி தண்ணி திறக்கப்பட்டாங்க. நான் சொல்றேன், திறக்க இதுக்கு முன்னால 2 நாளைக்கு முன்னாலே தாழ்வான பகுதியில் இருக்க மக்களுக்கெல்லாம் தண்டரா போட்டு நீங்கெல்லாம் இடம் உங்களுக்கு நாங்க இங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இந்த பாதிப்புக்கு காரணம் நீர் திறப்பு அல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் சொல்றேன், இப்ப மழையை சொல்றாங்கல்ல 50 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் மழை வந்து திடீர்னு பெய்யல. நீங்க வந்து ஒரிசாவில் புயல் வருது, அந்த புயலுக்கு 11 லட்சம் பேரை அங்கிருந்து தூர எடுத்துட்டு போயிருந்தாங்க. புயல் முடிஞ்ச உடனே கொண்டு வராங்க. புயல் அப்படின்னு சொன்னா ஒரு நேரத்துல காத்து மழை வந்து அதோட முடிஞ்சு போயிடும். இது மழை வந்து எப்படி செய்யணும், ஒரு தாழ்வு மண்டலம் உருவாகி அதிலே நிற்கு. அப்ப மழை 2 நாள் 3 நாள் பெய்யும் அப்படின்னு சொல்லி ரமணன் படம் போட்டு காட்டுதாரு. 50 சென்டிமீட்டர் பெய்யும் சொல்லல. நீங்க எத்தனை துள்ளி உழவும் நான் முடிச்சிருந்தேன், எத்தனை துள்ளி உழவும் எவ்வளவு கேலன் தண்ணி வரும்னு அவரை அளந்து சொல்ல முடியாது. 3 நாள் மழை இருக்கும். அந்த மண்டலம், அந்த தாழ்வு மண்டலம் உடனே வேற இடத்துக்கு போயிடலாம். இப்ப என்ன மேலடுக்கு சுழற்சி கன்னியாகுமரியில இருந்து உடனே மாலத்தீவுக்கு இவங்க முதல்ல திறந்து விட்டுருக்கலாமே. முதல்ல ஆதாரமே செம்பரபாக்கம் ஏரிதான். இவங்க முதல்ல திறந்து விட்டு ஒருவேளை இந்த மாதிரி மழை வரலன்னா இவங்களே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வர தண்ணீருக்கு கஷ்டப்பட போறோம், மழை வரது கூட திறந்து விட்டாங்க. ரெண்டாவது தவறான தகவலை நம்ம மக்களுக்கு தவறான தகவலை சொல்லக்கூடாது. நான் சொல்றது அதை சொல்லல. எல்லா குளம் ஆறு ஏரி எல்லாம் பெரியாச்சு, எதுமா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி கடுமையா சொல்றாரு. தாழ்வு மண்டலமா அவர்தான் சொல்றாரு, மிக கடுமையான மழை பெய்யும். மக்கள் அப்புறப்படுத்தல கோட்டுப்புறம் அந்த ஹவுசிங் போர்டு பிளாட்ஸ் இருக்கு, நாங்க போய் சொல்றோம் இந்த மாதிரி மழை வரும் போல இருக்கு, நீங்க வந்துருங்க. அவங்க என்ன சொன்னாங்க, கீழே இருக்கவங்க போட்டு முதல் மாடி 2வது மாடியில போலீஸா வச்சு அங்க இருக்கிற மக்களை நாங்கள் அப்புறப்படுத்தி கூட்டிட்டு வந்தோம். வரமாட்டேன்ட்டாங்க. 3வது மாடி 2வது மாடி எல்லாம் இரண்டு கருத்து இருக்கு. நீங்க போலீஸ் வச்சு கூட்டி வந்ததோ இல்லன்னா நிவாரணம் கொடுத்ததோ நான் பேசல. இப்போ இதே சீஃப் செக்ரட்டரி சொல்லி இருக்கக்கூடிய அறிக்கையில 10 மணிக்கு 10,000 கன அடி தண்ணி திறக்கப்பட்டதுங்காரு. அதே 7வது பக்கத்துல 6வது பக்கத்துல இதை சொல்றாரு. 7வது பக்கத்துல கலெக்டர் வந்து சென்னை கலெக்டர் சொல்றாரு, யாருடைய எச்சரிக்கையை ஏற்று நான் செய்யறாரா, உதவி பொறியாளர் செம்பரம்பாக்கம் உதவி பொறியாளருடைய எச்சரிக்கை அறிவிப்பின்படி 7,500 கன அடி தண்ணி 11:20 திறந்தோன்னு சொல்றாரு. இதுல முரண்பாடு இருக்குல்ல, இதுல முரண்பாடுக்கு யார் காரணம்? யார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்? சீஃப் செக்ரட்டரி கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இது கையெழுத்து அவர் போட்டிருக்காரு, யாரோ எழுதி கொடுத்தது. இது முரண்பாடு இருக்கு இதுல. ஏன்னா இந்த ரெக்கார்டுல 11:20 7,500 கன அடி தண்ணி, அந்த ரெக்கார்டுல 10 மணிக்கு 10,000 செம்பரபாக்கம் ஏரி உடைஞ்சிருந்தா எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. என்ன அததான் எண்ணிட்டு இருக்காங்க மக்கள். என்ன 6 மாசத்துக்குள்ள நீங்க பேட்டா சென்னை காப்பாத்தப்படும், தமிழ்நாடு காப்பாத்தப்படும். இல்ல அது பிறகு பேசுவோம். அது அந்த அரசியலுக்கு பின்னாடி வருவோம். சின்ன குறிக்கீடு மட்டும் நீங்க சொன்னீங்க, அவர் சொல்லியிருக்கதை நான் சொல்றேன். ஐசோலேட்டட்னா 1 or 2 பிளேசஸ்னு அவர் தான்
டிஃபைன் பண்ணுறாரு. நீங்கள் சொன்னீங்க அதிக மழை பெய்யும்னு சொன்னாங்க, இதுக்கு அதிகன மழை அப்படின்ற சொல்ல அவர் பயன்படுத்தினார் ரமணன். கரெக்ட். அப்படின்னா 24 சென்டிமீட்டர் மழை பெய்யும். இல்லை இவர் கோட் பண்ணியிருக்கிறது என்னன்னா ஹெவி ரெயின்ஃபால் இஸ் பிட்வீன் 6.4 cm to 12.4 cm. வெரி ஹெவி ரெயின் இஸ் 12.4 to 24.4. ஆனால் இவர் கோட் பண்ணுற அந்த வானிலை எச்சரிக்கை சொல்கிறது என்ன சொல்லியிருக்குன்னா, எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின் வுட் அக்கர் ஓவர் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அப்போ 24 சென்டிமீட்டருக்கு மேல எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி அப்படின்னா it is not 50 centimeter. It is not 50 centimeter. அத சொல்லலையே. இது வந்து 12ஆம் பக்கத்துல வந்து அக்யூவெதர்னு ஒரு சைட்டை கோட் பண்றாரு. நீங்க ஐஎம்டியை வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேம் பண்றீங்க. தி ஐசோலேட்டட் ஷவர்ஸ் தான் சொல்றாங்க. அக்யூவெதர் டெஃபினட்டாக ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்கு. 50 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின் அக்யூவெதர் ஹஸ் ஃபோர்காஸ்டட், பிபிசி ஹஸ் ஃபோர்காஸ்டட். அந்த படம் வாட்ஸ்அப்ல எல்லாம் எல்லாத்துக்கும் நாம அனுப்பிச்சு தான் இருந்தோம். அதனால ஐஎம்டியை ப்ளேம் பண்றதுனால உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே போகாது. அதே மாதிரி ஃப்ளட்டிங்க்கு வந்து ஒரு ஏஇ தான் காரணம், இல்லைனா ஃப்ளட்டிங் அது தொடர்ந்து விடுறது, அதே வர இந்த ஒருங்கிணைப்பு பண்றதெல்லாம் ஒரு ஏஇ, அங்க இருக்கிற ஒரு ஏஇ மட்டும் தான் காரணமா? அப்புறம் எதுக்கு ஒரு பிடபிள்யூ செக்ரட்டரி உட்கார்ந்துருக்காரு? அப்புறம் எப்படி ஒரு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அணைக்கட்டு உதவி பொறியாளர் திறந்தார். இதுவரை அதிகாரம் இருக்குங்க, மக்களை காப்பாற்றணும். அந்த இடத்துல அங்க இருக்கிற செய்யலாம். மக்கள் உயிர் முக்கியம். இந்த இடத்துல யாருக்கு அதிகாரம்? அதிகாரிகள், சென்னை கார்ப்பரேஷன், சரி, யார் செய்யாதவங்க நீங்க சொல்லுங்க. எல்லாரும் தகவல் வரல என்று ஒரு கருத்து சொல்றார்கள். அதே மாதிரி எஸ்எம்எஸ்ல நீங்க தகவல் அனுப்பிச்சீங்களா? இணையதளத்துல போட்டீங்களா? சோஷியல் மீடியால போட்டீங்களா? எங்கேயுமே யாருமே தகவல் கொடுக்காம சைதாப்பேட்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி அவங்களுடைய ஒரு நேரத்துல அதான் இறந்த ஒரு ஆளுக்கு 4 லட்சம் கொடுக்கறது அவ்வளவு டிவிக்கும் செய்தி வருது. இவ்வளவு பெரிய விவாதத்தை என்னைக்காவது டிவிலயாவது அந்த 4 நாள் கரண்ட் இருந்தாங்க. ஏங்க புதிய தலைமுறை 2 நாள் வர்க் பண்ணிச்சாங்க? எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் அறிவிக்கப்பட்டது. வெள்ளம் தர ஏறி தர கரண்ட் இல்ல. எஸ்எம்எஸ்ல ஏன் அனுப்பல? எஸ்எம்எஸ்ல ஏன் அந்த தகவல் அனுப்பல? எஸ்எம்எஸ்ல யாருக்குமே தகவல் வரல. நீங்க வந்து இந்த ஃப்ளட் கண்ட்ரோல் மேனுவல்ல எடுத்து உட்கார்ந்தீங்க. ஃப்ளட் கண்ட்ரோல் மேனுவல்ல வந்து அசிஸ்டன்ட் ஒரு நிவாரணம் நடக்குது. ஒரு நிமிஷம், பொதுமக்களாலையும் எதுவும் நடக்கல. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நீங்க அத ஒத்துக்கங்க. இல்ல நாங்க பாலிடிக்ஸ் ஆக்குறோம். வெளிப்படையா ஒரு விசாரணைக்கு வைங்க. பாலிடிக்ஸ் இது வர வெளிப்படையாட்டு திரு ராதாகிருஷ்ணன் சொல்ற திரு ராதாகிருஷ்ணன் எழுப்பி இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி, சில எச்சரிக்கைகள் உரிய வகையில் கண்டுகொள்ளப்பட்டனவா? அதன் பேர்ல முன்னெச்சரிக்கையாக மக்களை அப்புறப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதை விவாதிக்கலாம். மக்கள் வெளில வந்தாங்க, நீங்க அதை சொல்றீங்க. சிக்கிக் கொண்டவர்களும் இருக்கிறார்கள், வெளியே வராதவங்களும் இருக்கிறாங்க, தகவல் தெரியாதவங்களும் இருக்கிறாங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு அதை பத்தி பேசலாம். ஒரு எதிர்த்து பேசிட்டு திரு ராதாகிருஷ்ணன், இது தொடர்பாக ஃப்ரண்ட்லைன்ல கூட ஒரு விரிவான கட்டுரை நீங்க எழுதிருந்தீங்க. நீ எழுதினது உட்பட பல விஷயங்களுக்கு அரசின் சார்பில் இன்னைக்கு விளக்கம் தரப்பட்டிருக்கு. நேற்று முக்கியமா அவங்க சொல்றது, நீர் திறப்புக்காக அந்த அணையை பராமரிக்கிற பொறுப்பு இந்த மாதிரியான நெருக்கடிக்கு அதுக்கான சட்ட விதிகள் இருக்கு. அந்த அதிகாரியை, அங்க இருக்கக்கூடிய பொறியாளரே அந்த முடிவை எடுக்கலாம். யாருடைய உத்தரவுக்காகவும் காத்திருக்கவில்லை அப்படின்னு முதல். இரண்டாவது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது, மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். மூன்றாவது, நீரை வெளியேற்றி இருந்தாலும் கூட இந்த பாதிப்பை தவிர்த்து இருந்திருக்க முடியாது, பெரிய வித்தியாசம் இருந்திருக்காதுன்றாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதாவது இப்ப நாம என்ன வேணா பேசலாம், ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் என்ன வேணா பேசலாம். பேரிடர் நடக்கிற டைம்ல நீங்க வந்து முதல்வர் தேவையில்லை, இது சீஃப் செக்ரட்டரி தேவையில்லை, பிடபிள்யூடி செக்ரட்டரி தேவையில்லை, அங்க இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தான் பொறுப்பு என்று நீங்க வச்சு விட்டா அப்புறம் இவங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறாங்கன்னு ஒரு நியாயமான ஒரு கேள்வி வருது. ரெண்டாவதாக, இப்ப எல்லாத்துக்கும் நீங்க தகவல் பரிமாற்றினீங்கன்னா கோட்டுப்புறத்தில் இருக்கிற அப்பர் மிடில் கிளாஸ் ஆளுக வந்து எப்படி தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல வந்து மாட்டிட்டாங்கன்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவங்களுக்கு வேற இந்த நகரத்திலேயே வேற இடத்துல அவங்க வீடு இருக்கு, சொந்தக்காரங்க இருக்கு, அவங்களுக்கு கூட ஒரு எச்சரிக்கையும் போகவில்லை.
மூணாவதாக 30,000 பேரை நாங்க அகற்றி இருக்கிறோம் முன்னெச்சரிக்கையாக. இப்ப தாழ்வான பகுதியிலிருந்து நாங்க வந்து மீட்டு இருக்கிறோம், முன்கூட்டியே வெளியேற்றி இருக்கிறோம் சொல்லாம என்ன நம்பர் வேணா எங்க வேணா 30 சொல்லாம லட்சம் கூட சொல்ல யாரும் கேட்க ஏங்க, இப்போ வந்து வெளியே இருக்காங்க. அந்த flood control மேல flood flood control கேளுங்க, மேல திடீர்னு போய் அதாவது கேளுங்க, எனக்கு இந்த கேளுங்க. பிரச்சனையே இந்த ஒரு நேரத்துல இந்த பிரஸ் ரிலீஸ் இருக்கிற பிரச்சனையே இது ஒரு வாரம் கழித்து வெளியிடப்படுது. ஏன் அப்பயே பண்ணிருக்கலாம்? இது பாலிசி டிசிஷன் கிடையாது இல்ல. இது வந்து அங்க என்ன நிகழ்வு நடந்தது என்ற அந்த நிகழ்வை வந்து நீங்க வந்து விவரிக்கிறீங்க. இது வந்து இந்த இதே சார்ஜஸ் டிசம்பர் 2ல இருந்து 3ல இருந்து நாங்க தொடர்ந்து வச்சு கொண்டு தான் இருக்கோம். அப்பெல்லாம் வராத பிரஸ் ரிலீஸ் ஏன் ஒரு சண்டே ஈவினிங் ஏன் இந்த பிரஸ் ரிலீஸ் வருதுன்னு இது மணப்பாக்கத்தில் இருக்கிற IAS IPS அதிகாரிகள் அவங்கள வந்து போட்டு மூலம் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருது. அதாவது அவங்களுக்கு கூட தகவல் போய் சேரவில்லை. PWD ஆபீசரோட வீட்டுக்குள்ள தண்ணி வந்திருக்கு, அவங்க எல்லாம் ஓடி இருக்காங்க. நமக்கு என்ன தெரியுதுன்னா யாருக்குமே எந்த இடத்துலயுமே எந்த இடத்துலயுமே தகவல் போய் சேரவில்லை என்றுதான் இது எல்லா நிகழ்வுகளும் காமிக்கிறது. ஏன் இல்லன்னா என்ன ஜாஃபர் கான் பேட்டையில என்ன அவள எல்லாம் என்ன சாகர்கா உட்கார்ந்து இருந்தாங்க? எத்தனை பேர் அடிச்சு போனாங்க? எத்தனை வீடு போச்சு? எத்தனை டூ வீலர்ஸ் போச்சு? ஏன் டூ வீலர்ஸ் அங்க வச்சிருப்பாங்க, கார் அங்க வச்சிருப்பாங்க? ஜாஃபர் கான் பேட்டையில அசோக் நகர் குள்ளால தண்ணி வரும்னு யாரே சொன்னீங்களா? அசோக் நகர்ல வீடா போய் சொன்னீங்களா? அதே மாதிரி தான் நான் கேக்குறேன். சைதாப்பேட்டை பிரிட்ஜ் மேல தண்ணி போறன்னு யாரே சொன்னாங்களா? அந்த பிரிட்ஜ் மேல அப்போ அந்த தண்ணி மேல வந்துட்டு இருக்கு, அப்போ கூட ஆளுங்க நின்று இருக்கான், அப்போ கூட போலீஸ் அகற்றல. அதுக்கு மேல தண்ணி வந்த பிறகுதான் அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் தான் அதை ஹேண்டில் பண்றான். இல்ல எஃப்எம்ல அறிவிச்சோம், தொலைக்காட்சிகளுக்கு வந்து எச்சரிக்கைகள் கொடுத்தோம், தொலைக்காட்சியில வந்து ஃபிளாஷ் போட்டாங்க, தவறான செய்தி எஃப்எம்ல எல்லாம் வந்து சொல்லப்பட்டது. இந்த அளவுக்கு தண்ணி வரும் என்று நிச்சயமாக யாருக்குமே எச்சரிக்கை கொடுக்கவில்லை. அடையாறுடைய கேரியர் கெபாசிட்டியை பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடையாது. அடையாறுல எவ்வளவு தண்ணி பேருக்கு வரும் என்ற ஐடியா கூட இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது, அதிகாரிகளுக்கு கிடையாது. It is never communicated to the people. டெஃபினட்டாக எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. என்ன எச்சரிக்கை கொடுத்திருக்காங்கன்னா ஒரு தண்ணி வரும் என்ற ஒரு எச்சரிக்கை மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு தண்ணி வரும், இந்த அளவுக்கு அந்த ஒரு இதே கிடையாது, ஃபோர்காஸ்ட் கிடையாது. அந்த ஒரு இந்த அரசு இயந்திரம் எல்லா இடத்துலயும் முடக்கப்பட்டிருந்தது. ஏன் ஒரு ஏஇ மட்டும் நீங்க வந்து பழி சாடுறீங்க? ஏன் இஇ கிடையாதா? அதுக்கு மேல ஒரு சிஇ கிடையாதா? அதுக்கு மேல ஒரு ஹைட்ராலஜிஸ்ட் கிடையாதா? அதுக்கு மேல ஒரு பிடபிள்யூ கிடையாதா? இவர்கள் எல்லாம் இந்த ஒரு ஃப்ளட்டிங்ல இவங்களுக்கு யாருமே ஒரு பங்கும் கிடையாது என்னுடைய கேள்வியே. 100 வருஷத்துக்கு அப்புறம் பெய்யற மழைங்க என்னமா போன வருஷம் அதே மாதிரி மழை பெஞ்சு வெள்ளம் வடிந்தாலும் மக்களுடைய கோபம், அது அரங்குக்கு வந்து பேசக்கூடிய விருந்தினருடைய கோபம் இன்னும் வடியாத ஒரு சூழல் தான் பார்க்கிறோம். ஒரு சின்ன இது மட்டும், அதாவது கோஸ்ட் கார்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் பேசுகிறாரு, எங்கள் ஹெலிகாப்டரை நாங்கள் மீனம்பாக்கத்தில் வச்சுருந்தோம், இப்படி வெள்ளம் வரும்னு எங்களுக்கு தெரியாது, வெள்ளம் வந்துருச்சு, ஹெலிகாப்டரை யூஸ் பண்ண முடியல. டார்னியர் கூட அவங்களுடைய அந்த ஏர்பிளேன் கூட அவுட். நீங்கள் வந்து ஒரு பேரிடர் மீட்புக்காக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு கூட தகவல் தெரிவிக்காத அளவுக்கு ரொம்ப ரகசியமா தகவல் தெரியாம போட் உள்ள போச்சு, தகவல் தெரியாம ஹெலிகாப்டர்ல போய் சாப்பாடு கொடுத்தாங்க, தகவல் தெரியாம மருத்துவ உதவி செஞ்சாங்க. நாங்களே என்ன ஒரு வார தகவலே இல்லையா? நீங்களே போட்ல போய் தகவல் இல்லாம ஐயனாதன் பேசணும். அப்பா ஒரு நிமிஷம், பொதுமக்களும் வாலண்டியர் தான் பண்ணாங்களே தவிர வேற அரசு ஒத்துழைப்பு வாலண்டியர் பண்ணாங்க. அது வேறு நிவாரணம் வேறு. திரு ஐயனாதன், இயற்கை பேரிடர், மிக அரிதாக நடந்த இயற்கை பேரிடர், யார் நினைத்திருந்தாலும் என்ன நடவடிக்கை நிர்வாக குளறுபடி இல்லாமல் நிர்வாகம் செம்மையாக நடந்திருந்தாலும் இந்த நிலைமைதான். இன்னொன்று, நிர்வாகம் எந்த தவறையும் செய்யவில்லை. செம்பரம்பாக்கம் அணை தண்ணியை திறந்து விட்டதிலையும் தப்பு செய்யல, அணை முகத்துவாரத்தை ஆக்கிரமிப்பு அகற்றுறதிலையும் அங்கேயும் தண்ணீர் வெளியேறுவதற்கான நடவடிக்கை உட்பட தொடக்கம் முதல் இறுதி வரை எல்லாம் சரியாக இருந்தது. எச்சரிக்கை சரியான நேரத்தில் விடப்பட்டது, எங்களுக்கு யாரும் எச்சரிக்கவில்லை. இப்படி அரசின் தரப்பில் எந்த தவறும் நடக்கல அப்படின்னு தலைமைச் செயலாளர் சொல்றார். எல்லாம் இயற்கை அப்படின்னு சொல்றதை நீங்க வேர்க்கிறீங்களா? இல்லை, நீங்க அடிப்படையில் இருந்துட்டு சில விஷயங்களை பார்க்கணும். இங்க பிரச்சனையே என்னன்னா, இந்த விவாதம் குறிப்பா செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்து விடப்பட்ட அதிகபட்சமாக 29,000 கனஅடி தண்ணீர் தான் இவ்வளவு பாதிப்புகளுக்கும் காரணமா என்கின்ற கேள்வி எழுப்பணும். அடையாறு என்கின்ற இந்த நதி திருநீர்மலை, செம்பரம்பாக்கத்தில் ஆரம்பித்து திருநீர்மலை உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய 36 ஏரிகளினுடைய வடிகால். அடிப்படையில் அது புரிஞ்சுக்கணும். நாம செம்பரம்பாக்கம் மட்டும் நிரம்பி திறந்து விடப்படலை, பல ஏரி, அதில் இருந்தெல்லாம் தண்ணி வெளியில் வருது. ஒரு 30,000-40,000 கனஅடி தண்ணீர் வந்துட்டு அப்படியே மர்மலாங் பிரிட்ஜ் மேலே, மறைமலை அடிகளார் பாலம் மேலே வழிஞ்சு ஓடலை. சற்றார குறைய 1,00,000 கனஅடி தண்ணீர் அடையாறு மேலே போகுது. இன்னும் சொல்ல போனால் அடையாறில் இருந்து 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில்
ஒரு ஆத்துல வெள்ளம் பாயிற மாதிரி பாஞ்சு ஒரு தெருவுலேருந்து வந்து ரோடை கிராஸ் பண்ணி கோடம்பாக்கம் ரோடை கிராஸ் பண்ணி இன்னொரு தெருக்குள்ள போய் கடன்னு உயர்ந்து 5 மணி நேரம் போராடி 150 பேரை காப்பாற்ற வேண்டிய அளவிற்கான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்திச்சு ஒவ்வொரு தெருவுலையும். இது சைதாப்பேட்டையில் உள்ள இருக்கக்கூடிய இடம். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செம்பரம்பாக்கத்திலிருந்து திறந்து விடப்பட்ட அந்த தண்ணீர் மட்டுமல்ல, பல்வேறுபட்ட ஏரிகளில் இருந்தும் நீர்நிலைகளில் இருந்தும் எதெல்லாம் வந்து நேரா அடையாறுல சேருமோ அவை எல்லாம் சேர்ந்து வந்துதான் இவ்வளவு பெரிய சேதத்திற்கான அடிப்படை. இது உண்மை. இதுல வந்து தலைமைச் செயலாளர் சொல்றார், IMD அது வானிலை ஆராய்ச்சி மையம் கனமழை கனமழை பெய்யும் விட்டு விட்டு பெய்யும்னு சொன்னதே தவிர 50 சென்டிமீட்டர் பெய்யும்னு எச்சரித்ததாக சொல்வது தவறு அப்படின்னு சொல்றவர். இந்த தவறான ஒரு முடிவு அப்படின்ற பத்திரிகை ஒரு செய்தியை முதலில் வெளியிட்ட ஒரு சென்னையை சேர்ந்த நாளிதழ்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை. அந்த பத்திரிகை தலைமைச் செயலாளர் ஞானதேசின் அவருடைய விளக்கத்தை போடுகிற போதே இன்னொன்னையும் போடுது. இந்த இதெல்லாம் விளக்கம் சொல்றாரு. ஆனா பிபிசியில முன்கூட்டியே 30 சென்டிமீட்டர் பெய்யும்னு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அந்த எச்சரிக்கையை ஏன் புறக்கணித்தார்கள், இக்னோர் செஞ்சாங்கன்றதுக்கு அவரோட அறிக்கையில பதில் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப இது இயற்கை பேரிடரா செயற்கை பேரிடரா அப்படின்ற கேள்வி எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சேதத்தை சில அளவில் தடுத்திருக்கலாம் நிர்வாகத்தை சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்திருந்தால் அப்படின்னு சொல்ற கருத்துல நியாயம் இருக்கா? இப்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ரிசர்வாயர் அப்படின்றது வந்துட்டு செம்பரம்பாக்கம் தான் இந்த பர்டிகுலர் இஷ்யூல. மற்றதெல்லாம் எல்லாம் பொங்கி ஓடிக்கிட்டு தான் இருக்க போகுது. ஒன்று, இங்கே PWD ஒரு நாம கடைபிடிக்கிறாங்க. குறிப்பாக இந்த குடிநீருக்காக வைக்கப்பட்டுள்ள ஏரிகளில் வந்துட்டு தண்ணீர் நிரம்பிட்ட உடனே எந்த அளவுக்கு வெளியேற்றணும்னா ஒரு 90% அப்படின்றத வந்துட்டு ஒரு பிரிம் ஸ்டேஜ்ன்றாங்க. பிரிம் டு த பிரிம் 90% வச்சுக்கிட்டு அது வரைக்கும் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறது. அதற்கு மேலே தண்ணீர் வரும்போது அதை எவ்வளோ தூரம் வச்சுக்கிறது இல்லை எவ்வளோ தூரம் திறந்து விடுறதுன்ற முடிவை எடுத்து தான் திறந்து விடுறாங்க படிப்படியாக. இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், வீராணம் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய இந்த முடிவை அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளே எடுத்துக்கொள்ளலாமா அல்லது உயர்மட்ட உத்தரவுக்காக காத்திருக்க வேண்டுமா அப்படின்றதான் எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு. இப்ப என்ன மாதிரியான ஒரு கலாச்சாரம் இருக்கு இந்த விஷயத்துல என்ன பின்பற்றப்பட்டது? இதுவரை முதல்வருடைய அறிவிப்பு இப்படிதான் அவ்வளவு அணையும் திறந்தாங்க. இதுக்கு மட்டும் இந்த உதவி செய்ய பொறியாளர்னா ஏதாவது பாதிப்பு அழிவு வந்துன்னா உதவி பொறியாளர் இல்ல அப்படின்னு சொன்னாக்கி தண்ணி பாஞ்சு வயல்ல நெல்லு விளையும்னா அம்மாவா ஏதாவது ஒரே ஒரு இடத்துல 4.5 வருஷத்துல பேசி முடிச்சிட்டோன்னு பேசுங்க. அதாவது உங்களுக்கான அரசியல் இந்த பிரச்சனையில இருக்குதுன்றதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். நாம அடிப்படையில பார்க்க வேண்டியது 2 விஷயம். ஒண்ணு, இந்த வெள்ள பாதிப்பிற்கான அடிப்படை காரணம், இது ஒண்ணு. 2வது விஷயம், PWD எப்படிப்பட்ட முறைமைகளை கடைபிடிக்கிறதுன்றது. நேர செம்பரம்பாக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் வீராணத்தை சொல்றேன். வீராணம் சென்னைக்கு குடிநீரை அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபீடர். அதுலயே அதிகபட்சம் தேக்கி வச்சுக்கிறாங்க, மழை வரும்போது அப்படியே திறந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகளே வந்துட்டு குற்றம் சாட்டினாங்க. என்ன காரணம்? ஆமா, தண்ணீர் நிறைஞ்சிருக்கும் போது விவசாயத்துக்கு எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல, அதிகபட்சமா வெள்ளமா வரும்போது திறந்து கடல்ல போகுது. அப்போ கூட நீங்க பாருங்க, அந்த ஒரு பார்வை அவங்க முன்வைக்கிறாங்க. பாருங்க, அதுல இருந்துட்டு எவ்வளவு திறந்து விட்டாங்கன்னா சற்றாரக்குறைய 28,800 கண்ணாடியை வந்துட்டு வெள்ளையங்கால் ஓடையில திறந்து விட்டாங்க. இன்னொரு ஓடையிலும் திறந்து விட்டாங்க. கடலூருக்கு போறீங்க நீங்க? கடல் சொல்றேன். அப்போ அதனால ஏற்பட்ட பாதிப்பு 30 கிராமங்களை மூழ்கடித்தது. அந்த இடத்துல இந்த கேள்வி எல்லாம் யாரும் எழுப்பல. ஒண்ணு. 2வது இன்னொரு விஷயம், பெருமாள் ஏரின்ற ஒரு ஏரி. அங்க விவசாயிகள் எழுப்பின கேள்வி, அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன், அந்த விவசாயிகள் எழுப்பக்கூடிய கேள்வி, நாங்கள் விவசாயத்துக்கு தண்ணி தாங்க அப்படின்னு கேட்கிறப்ப தண்ணீர் தரவில்லை. ஏனென்றால் அந்த அணை பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் இல்ல, நீரை தேக்கி வைப்பதும் வேண்டாம் என்பதும் சென்னை பெருநகர குடிநீர் வடிகால் வாரியம் தான் முடிவை எடுக்கிறது. அதுதான். அதனால எங்களுக்கு பாதிப்புன்னு சொல்ற விவசாயிகள் இருக்கிறாங்க. உண்மைதான். அது விவசாயிகளுக்காக எல்லாம் ஒண்ணும் அப்படியெல்லாம் இல்ல. ஆனா நான் சொல்லிடுறேன், இதே மாதிரிதான் ஒரு இடத்துல நிறைஞ்சிட்ட உடனே பெருமாள் ஏரி நிறைஞ்சிட்ட உடனே தான் திறந்து விட்டாங்க. மதுராந்தகர் ஏரி நிறைஞ்சிட்ட உடனே 20,000 கண்ணாடியை திறந்து விட்டாங்க கிளியாட்டுல. இதே மாதிரிதான் மேட்டூரும் திறக்கப்பட்டது. சரி, எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, மேட்டூர், வீராணம், மற்ற ஏரிகள், மற்ற பெரிய அணைக்கட்டுகள், நீர்த்தேக்கங்கள், அதோட பாதிப்பு, நேரடி பாதிப்பு அப்படின்றத விடவும் சென்னைக்கு தலைக்கு மேல இருக்கிற ஒரு ஏரி, அதுல வரக்கூடிய அதனுடைய நீர் மேலாண்மை அப்படின்ற ஒன்றையும் சமமா பார்க்க முடியுமா? அங்கேயும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, நாம் பெரிதாக பேசவில்லை. இங்கே ஏற்பட்ட பாதிப்பை பெரிதாக பேசுகிறோம்.
ஆனால் ஏற்பட்ட பாதிப்பு பெரும் பாதிப்பு தான். இல்ல பெரும் பாதிப்பு நான் ஒப்புக்கொள்கின்றேன். அங்கே விவசாய நிலங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு பெரும் பாதிப்பு அல்லவா? கண்டிப்பா பெரும் பாதிப்பு தான். அதை யார் மறுக்க முடியும்? அதுதான் நான் சொல்றேன். ரெண்டுத்தையும் நாம இதை வந்து பெருசா ஆக்கி இருக்காங்க. மொத்தத்துல தமிழ்நாட்டுல திட்டமிடாம இருக்கேதான். அந்த எந்த செயல்பாடும் இல்ல. அந்த இடத்துக்கு நான் வரேன். இதற்கு காரணம் ராத்திரி 12 மணிக்கு நினைச்சாரு. உங்க பிரச்சனையை வச்சுங்க. அடிப்படையில் அடையாறுல திறந்து விடப்பட்ட தண்ணீரை கொண்டு சேர்க்கக்கூடிய அளவிற்கு அடையாறு நதி அந்த அளவிற்கு விரிவாக இருக்கிறதா இல்ல ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதா? நீங்க நதியின் ஆமா 60% சுருங்கி இருக்கிறது. நான் சைதாப்பேட்டை வாசி பிறந்ததுல இருந்தே ஒரு நேரத்துல ஜாஃபர்கான் பேட்டையில இருக்கக்கூடிய சுடுகாட்டுல இருந்து 100 அடி இறங்கினா பள்ளம். அந்த இடத்துல யானையை குளிப்பாட்டுவாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே கிராஸ் பண்ணி பட் ரோடுக்கு போயிடலாம். அவ்வளவு வரேன். அப்போ வரேன் கனகராஜ். அப்போ ஒரு நதியை அதனுடைய விஸ்தீரணத்தை கிட்டத்தட்ட 60% நீங்க ஆக்கிரமிச்சு கட்டிட்டு பிறகு அந்த தண்ணி எங்கே போகும்? இயற்கையாக மழை பெய்கிறது, எல்லா பக்கமும் தண்ணீர் இருக்கிறது, அணையிலிருந்து தண்ணீர் வருது, ஏரியின் அதாவது எடுத்துட்டு போகக்கூடிய அந்த கேரியிங் கெப்பாசிட்டி ஆற்றின் கரைகளை வந்து ஆக்கிரமிச்சிட்ட நிலையில அந்த தண்ணீர் எங்கே போகும்? குடியிருப்பு பகுதிகளில் தான் வந்து நிரப்போம். கரெக்ட், அது ஒரு பாயிண்ட். அதையெல்லாம் தாண்டி இதை காப்பாற்றிருக்க முடியுமா? ஒரு சிம்பிள் லாஜிக் நான் கவர்மெண்ட்டினுடைய வெப்சைட்லேருந்து எடுத்ததை சொல்கிறேன். காலையில் 6 மணிக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு 22.1 அடி 1300 கியூசெக்ஸ் உள்ளே வருது, வெளியே 1300 கியூசெக்ஸ் போகுது. 9 மணி வரை இதுதான் லெவல் ரைஸ் ஆகுது. 22.3 அடி 7500 கியூசெக்ஸ் வருது. நீங்கள் வெறும் 3000 கியூசெக்ஸ் கன அடி நீங்கள் திறக்கிறீங்க. மதியம் 12 மணிக்கு 22.7 ஆகுது, 14000 கன அடி வருது. நீங்கள் 12000 கன அடி திறந்துறீங்க. குறைஞ்சபட்சம் அன்னைக்கு காலையில் இருந்து நீங்கள் 10,000 கன அடியிலேருந்து 15,000 கன அடி திறந்துருந்தா 29,000 கன அடி திறந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. தலைமைச் செயலாளர் ரொம்ப இதாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வேளை 75% வைத்திருந்தால் கூட ஒரு 2 மணி நேரம் தான் தாக்கு பிடிச்சிருக்கும். 75% அளவுக்கு அந்த ஏரியை காலியா வைத்திருந்தால் கூட அந்த அன்றைக்கு பெய்த மழைன்றது 24 மணி நேரத்தில் 2 TMC 2.13 TMC பெய்தது. அதை வெளியேற்றித்தான் தீர வேண்டிய நிலை இருந்திருக்கும். அது கரெக்டு தான் அவர் சொல்றது. அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் என்ன கேட்குறேன்னா, சிம்பிள் லாஜிக்குங்க. நீங்கள் ரைட் ஃப்ரம் த பிகினிங் 10ல் இருந்து 15,000 கன அடி தண்ணீர் திறந்து விட்டுருந்தா அவங்க கணக்குப்படி நீங்கள் இதை போல 2 மடங்கு வந்திருக்காதே. இது அவங்க கொடுத்துருக்க அளவு. நான் இப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா? நீங்கள் 26ஆம் தேதி கோப்பு போனது, சில நாட்கள் காத்திருந்தது, முன்கூட்டியே திறந்திருக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையிலேருந்து நீங்கள் கீழே இறங்கி வந்து அது ஒரு பக்கம் இருக்கும்போதே நீங்கள் அதெல்லாம் கூட மறந்துட்டு 1ஆம் தேதி மழை பெய்த பிறகு உடனே 10,000 திறந்திருக்கணும்னு சொல்றீங்களா? அப்போ பாதிப்பு இருந்திருக்காதா? இல்லை, ஒரு 2 விஷயம் நான் அதை சொல்கிறேன். அது முடிஞ்சு போச்சு. அது இட் இஸ் அ ஃபேக்ட். நோபடி கேன் டினை தட். இஃப் அவங்களுக்கு இதை நான் சொல்வது தவறு என்று சொன்னால் அவங்க ஃபைல் மூவ்மெண்ட்லாம் இருக்குல்ல, அந்த ரெஜிஸ்டரை தூக்கி முன்னால் போட்டு இப்படி ஒன்றே வரல அப்படின்னு அவங்க சொல்லட்டும். வி வில் ஃபேஸ் இட். நம்பர் 1. இது அப்பார்ட் ஃப்ரம் தட், அன்னைக்கே கூட இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, வேற வழி இல்லை கொஞ்சமாக திறப்போம்னு சொல்லிட்டு கடைசி வரையிலும் ஆணை வந்தெல்லாம் திறக்கலை. வேற வழியே கிடையாது. நீங்க சார் சொன்னதுல ஒரு விஷயத்தை நான் ஏற்கல. வீராணத்துல தப்பு நடக்குது, இன்னொரு இடத்துல தப்பு நடக்குது, அல்லது அதுதான் வளமை என்றால், அல்லது அதை பேசவில்லை என்கிற காரணத்திற்காக இதை நாம் நியாயப்படுத்த முடியாது. நீங்க ஒண்ணு என்னன்னா, இதை தொட்டு அப்ப எல்லா இடத்துலையும் இந்த நடைமுறையை சரிப்படுத்துங்கள் தான் கோரிக்கை வைக்கணுமே தவிர 7 இடத்துல மோசமா இருக்கு 8வது இடமும் இருந்துட்டு போட்டோம்னு நம்ம சொல்லலாம். அப்படி சொல்லவே. எனவே இதை கனகராஜனுடைய ஓன் இன்டர்பிரேஷன். நான் அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நான் அவருக்கு பதில் சொல்ல வேணாம். அடிப்படையில் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நாம் அப்படின்றது என்ன, அவர் சொன்னதுக்கான ஒரு பதிலை நீங்க சொல்லுங்களேன். அதை எனக்கு தெளிவுபடுத்துங்களேன். அவர் என்ன சொல்றாரு, அந்த நேரத்தில் ஆமா ஒரு முறையான அளவுல நீர் மேலாண்மை செய்யப்பட்டிருந்தால் ஆமா இந்த சிக்கல் இல்ல, கடைசியா வேற வழி இல்லாம வந்ததெல்லாம் திறக்கிற நிலைமை வந்தது, அதனால் பாதிப்பு அப்படின்ற பார்வை அவர் முன்வைக்கிறார். அந்த பார்வை சரியானதா தவறானதா? அந்த இடத்துக்கு நீங்க போயிடுவோம், செம்பரம்பாக்கத்துக்கு போயிடுவோம். வரக்கூடிய நீரின் அளவிற்காக அவங்க வச்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னோம்னா, ஒரு
500 மில்லியன் கன அடி குறைச்சி தான் வச்சிருக்காங்க. வச்சுக்கிட்டு தான் 2 அடி குறைச்சு வச்சிருக்காங்க. அது அதிகமான அளவுல கொள்ளளவு கூட. அது அதிகமான கொள்ளளவு கொடுக்க. ஆனா தண்ணீர் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பல திசைகளிலிருந்து வருகிறது. ஏன்னா அதுக்கு ஒரு நீர்பிடிப்பு பகுதின்னு ஒன்று இருக்கு. அதுலேருந்து வரும்பொழுது அதற்கு ஏற்றபடி தான் ஒரு ஹியூமன் கிரைசிஸ். அப்போ அவங்க வந்துட்டு அந்த கிரைசிஸ் டைமில் வந்துட்டு அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அதை ரியாக்ட் பண்ணும்போது வந்துட்டு நம்ம கனகராஜ் அவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா 15,000 உள்ள வரும்போது 15,000த்தையும் திறந்து விட்டுருந்தா அது ஒரு சரியான ஈக்குவேஷன் தான். ஆனா அவங்க எப்படியாப்பட்ட ஒரு பிராக்டிஸை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னோம்னா, இது முதல் மழையா? எது ஏற்கனவே இருந்த மழையில வந்து மூன்றாவது மழை இல்லையா? மூன்றாவது மழை தான். மூன்றாவது மழையில இந்த லாஜிக் நம்ம சொல்ல முடியுமா? பண்ணிருக்காங்க. அதாவது தி இந்து தமிழ் நாளிதழ் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வரத்திருந்தது எவ்வளவு திறந்திருக்கிறாங்க அப்படின்றத சொல்லும் பொழுது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நவம்பர் 17ஆம் தேதி அன்றைக்கு வரத்து என்பது 12,031 கண்ணடியா இருக்கும்போது 18,000 கண்ணடியை ரிலீஸ் பண்றாங்க. அப்போ அங்க அந்த ஹியூமன் சென்ஸ் வேலை செஞ்சிருக்கு. நாம சொல்றோம் இன்னைக்கு இல்ல 22.5 அடி இருந்தனால தான் குறைச்சாங்க. தேவையின் கருதி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துக் கொள்வதற்கு அங்க இருந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து திறந்து விடுறதுக்கு எந்த தடையும் இல்ல, யாருடைய ஆணைக்காகவும் காத்திருக்காத நிலை முன்பே இருந்தது அப்படின்ற பாயிண்ட இல்ல ஐயனார் சொல்றாரு. அப்படி இருந்திருந்தா பாதிப்பு வந்திருக்கும். ஃப்ரண்ட் லைன்ல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். 7 நாள் தொடர்ச்சியாக, அதாவது நவம்பர்ல 6 நாள், டிசம்பர் 1 இந்த 7 நாள் தொடர்ச்சியாக கனமழை பெய்துள்ளது. இந்த தொடர்ச்சியாக பெய்த மழையில் எப்போதாவது 17th ஆரம்பிச்சு இல்லைன்னா 15th ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக 10,000 கியூசெக்ஸ் இல்லைன்னா 20,000 கியூசெக்ஸ் நீங்க வெளியே விட்டுருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சேதம் வந்திருக்காது. ஒண்ணு. ரெண்டாவதாக நீங்க வந்து எல்லா பகுதிகளையும், அதாவது அசோக் நகரானாலும் சரி, நீங்க கேகே நகரானாலும் சரி, எல்லா பகுதிகளையும் மக்களுக்கு எல்லா வாட் எவர் பாசிபிள் மெத்தட்ஸ் வந்து நீங்க ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா மக்கள் வெளியேறிப்பாங்க. அந்த ஒரு சீரியஸ்னஸோட நீங்க சொல்ல அடிச்சு வெளியேற்ற காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. நீங்க வந்து ஐடி யுகத்துல இருக்கும். சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ஐடி பாலிசி வச்சிருக்காங்க, ஐடி காரிடார் ஓபன் பண்ணிருக்காங்க, எவ்வளவோ தொழில்நுட்ப அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அந்த டைம்ல வந்து நீங்க வந்து மைக்க போட்டு பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா யாரு கேட்பா? ஒரே பாயிண்ட். இன்னைக்கு கூட பூண்டியோட ரிசர்வாயர் லெவல் 140 இஸ் தேர் டோட்டல் மேக்ஸிமம் லெவல். இன்னைக்கு இருக்கிற லெவல் 139.45. மழை காலம் இன்னும் முடியவில்லை. சீஃப் செக்ரட்டரியுடைய அந்த இது எக்ஸ்பிளனேஷன் பிரகாரம் 2 அடி கீழே தான் வச்சிருக்கணும். ஏன் வைக்கல? ஏன் மறுபடியும் பூண்டியில நீ வெள்ளம் வந்து அந்த பக்கம் நார்த் மெட்ராஸ் எல்லாம் போணுமா? அதான் எங்களுடைய நோக்கமா? ஏன் வெளியே விடல? அதாவது ஏன் சொல்லக்கூடாது? டிசம்பர் 27ஆம் தேதி மழை பெய்யும் போது இதே சைதாப்பேட்ல ஆத்துல வெள்ளம் போச்சு. அதுக்கப்புறம் 4 நாள் கிளியர் ஆச்சு. கிளியர் ஆனதுக்கு அப்புறம் மழை வருது, நீங்க காலி பண்ணுங்கன்னா அவங்க மறுபடியும் அங்க போயிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க அப்படியே எங்களுக்கு பாதிப்பு இல்லன்னு. முதல்ல போய் நீங்க காலி பண்ணிடுங்க. நிறைவு பகுதிக்கு வருவோம். நிறைவு கருத்தை சொல்லலாம். நீ உங்கள்கிட்ட கேட்கிற நிறைவு பகுதியில 2 கோரிக்கைகள். ஒன்று, இவங்க மக்கள் நல கூட்டணி வந்து ஒரு இயற்கை பேரிடர் தாக்கிய போது ஒட்டுமொத்த நிர்வாகமும் செயலிழந்து கிடப்பதால் முதலமைச்சர் பதவியில் நீடிக்கும் தார்மீக தகுதியை முதலமைச்சர் இழந்து விட்டார். அவரு விலகணும்ன்றத ஒரு அரசியல் ரீதியான கோரிக்கையை 4 கட்சிகள் முன்வைக்கின்றன. இயற்கை பேரிடர் என்பதை இன்னொன்று, ஒரு நீதி விசாரணை வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை பாமக முன்வைக்கிறது. இந்த மாதிரியான விசாரணை முறைகள்ல இந்த பிரச்சனைக்கு ஏதேனும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பலாமா? இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சேதம், இவ்வளவு பெரிய பாதிப்பு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடாது என்றால் செய்ய வேண்டிய முதல் வேலை நீர்நிலைகளை மீட்டெடுக்க வேண்டும், ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். அது தொடர்பாக சிந்தித்து திட்டமிட்டு நடைமுறைப்படுத்த வேண்டுமே தவிர இவங்க சொல்லக்கூடிய எதுவும் அந்த இடத்துக்கு கொண்டு போவாது. ரெண்டாவது, இது ஒரு இயற்கை பேரிடர் அல்ல. இந்த நதிகளும் ஏரிகளும் அவைகளுடைய முழு கொள்ளளவிற்கு காப்பாற்றப்பட்டிருக்குமாயானால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. திட்டவட்டமாக அதை நாம் சொல்ல முடியும். தலைவர் கலைஞர் அவர்களும் நம்முடைய தளபதி அவர்களும் நம்முடைய கவர்னரை பார்த்து மனு கொடுத்து இப்படி இந்த மாதிரி உதவி பொறியாளர் அந்த தண்ணி திறக்கிறதுல அவங்ககிட்ட முன்னெச்சரிக்கையாட்டே அவர் கொடுத்த கோப்புல அரசு எந்த முடிவும் எடுக்காத காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அதனால வெளிப்படையான ஒரு விசாரணை தேவைன்னு சொல்லி தலைவர் கலைஞர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து தலைமைச் செயலாளர் ஒரு பதிலை தந்திருக்கார். அதில் முன்னுக்கு பின் முரணாத்தான் அது இருக்கே தவிர நிச்சயமாட்டு நம்முடைய தளபதி கூட சொல்லியிருக்காங்க, இதை வேணா சட்டமன்றத்தில் வேணா கூட்டி டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு அரசு, ஒரு முதல்வர் அரசு அதிகாரிகளோடு இருக்கணும்.
அமைச்சர்களோடு இருக்கணும், மக்களோடு தொடர்புடைய எம்எல்ஏ எம்பிக்களோடு இருக்கணும். ஆனால் தனிமையில் ஒரு வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க, எந்த அதிகாரிகளும் சந்திப்பதில்லை, எந்த அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் யாருமே மக்கள் பிரச்சனையை எடுத்துக்கொண்டு யாருமே பேச முடியாத ஒரு இடத்துல இருந்தால் இதுதான் நிலைமையே தவிர, தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு இந்த இப்படிப்பட்ட செம்பரம்பாக்கம் நிகழ்வு வராமல் போனோம் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட தனிமையில் இருக்க ஆளை தனிமையாக விட்டுட்டு மக்களோடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வேறொரு அரசியல் கொண்டு போறீங்க. வேற அரசியல் கொண்டு போறீங்க. அவங்க திமுகவுக்கு இப்ப அரசியல்ல குளிர்காயணும், தேர்தல் வரப்போகுது. எங்களுக்கு ஒண்ணு குளிர்காயணும். நாமே கடிதம் எழுதுறது, கேள்வி நான் பதிலே கடிதம் எழுதுறது, இந்த இல்ல அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இங்க பாருங்கம்மா, இந்த கோரிக்கைகளை நீங்க எப்படி பாருங்க? யாரு கூட இருக்கு? நீங்க இன்னும் வெளிப்படையா சொன்னா சசிகலாவும் இளவரசி கூட ஒரு முதல்வர் இருந்தா திரு அப்பா ஒரு நிமிஷம், நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும். சரஸ்வதி அவர்கள் யார் யார் கூட இருக்கணும்ங்கறது அவங்க நீங்க சொந்த மக்களோட இருக்கணும்ல, மக்கள் பிரச்சனை அப்பதான் தெரியும். நீங்க ரெண்டு ஊர்லயே பேசலாம். திரு அப்பா சரஸ்வதி மக்களுக்காக கட்சி நடக்குது. மேடம் அத புரிஞ்சுக்கங்க. சரஸ்வதி, நம்ம மக்கள் பிரச்சனை பேசலாம். இது விசாரணை வேண்டும். இது குடும்ப கட்சி. இல்ல விசாரணை வேண்டும்ன்றது நீங்க குடும்பம்னா இதுவும் சசிகலாவும் இளவரசியும் குடும்பம் தானே. அதெல்லாம் அந்த கிடையாது. குடும்பம் வேற 40 கம்பெனியும் உங்களுக்கு தான் இருக்கு. சசிகலாவுக்கும் இளவரசிக்கும் தான் திரு அப்பா விகாஸ் கம்பெனி உட்பட 40 கம்பெனியும் உங்களுக்கு தான் இருக்கு. திரு அப்பாவை நீங்க விவாதத்தை வேற எங்க கொண்டு போறீங்க? அது வேற விவாதம், வேற கட்டத்துல வந்து விவாதிக்க வேண்டியது. இன்னைக்கு இயற்கை ஒரு பேரிடர் குடும்ப அரசியல் உங்க இடத்துல இருக்கு. சசிகலாவும் இளவரசி 40 கம்பெனிக்கு சொந்தக்காரங்க. ஒரு நிமிஷம் திரு அப்பா சரஸ்வதி சப்ஜெக்ட் வாங்க. விசாரணை வேண்டும்ன்ற கோரிக்கையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? சுருக்கமா இதுக்கு எதுவும் தேவையில்லைங்க. இதான் இன்னைக்கு முதலமைச்சர் அம்மா அவர்கள் மாண்பு பிரதமர் கிட்ட மக்களுக்கு வேண்டிய எதிர்காலத்துக்கு வேண்டிய அத்தனை இன்னைக்கு கூட கோரிக்கை வச்சிருக்காங்க. நிச்சயமாக மக்கள் அவர்கள் இந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்து அவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை, ஏன்னா மக்களுக்காக வாழ்றவங்க முதலமைச்சர், குடும்பத்துக்காக வாழ்றவங்க இல்ல, நிச்சயமாக மக்களுடைய துயர் துடைத்து மறுவாழ்வு இப்ப இருந்ததை விட சீரான ஒரு மறுவாழ்வை எங்க அம்மா தருவாங்க. இது விசாரணைங்கிறதா, இது அரசியல் ஸ்டண்ட். நிச்சயமா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. மக்கள் துயர் துடைக்கக்கூடிய அரசு தான் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய அரசு. அதாவது முகலிவாக்கத்தில் அரசு விதிகள்லாம் மீறிய பிறகும் கூட அப்படி இடிஞ்சு விழுந்தது. அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கலாம் பேசினாங்க, இன்னைக்கு வர பண்ணலை. அந்த வீட்டுக்கு பணம் கட்டவங்களாம் போயிட்டான். அரசு சொன்னதை நம்பி இந்த அப்ரூவல்லாம் இருக்குன்னு சொல்லி போனவங்களுக்கே இது கொடுக்காத அரசு. எனவே இந்த அரசு இதெல்லாம் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொய்யே அறமாகி தீர்ந்திருக்கக்கூடிய இந்த காலம் அரசாங்கம் பொய் பேச ஆரம்பித்தால் மக்கள் எங்கே போய் முறையிடுவது? நீங்கள் கட்டாயமாக அவங்க சொல்றது எந்த பொய்யும் பேசலனா நடக்கிறதா அம்மா சொல்றாங்க, நடக்கிறத செய்யறதா சொல்றாங்க, சொல்றதா செய்யறாங்க. செய்திக்கு வழிவிடணும். அவங்க கவுன்சிலர்லாம் வெளியே வர முடியாம இருக்கிறதுக்கான காரணமே என்னன்னா அரசாங்கம் தவறு செய்து விட்டது. முதலமைச்சர் பேசாமல் இருப்பது கூட எதுல இருந்து வருதுன்னா, இந்த தவறுகளில் இருந்து நாம் செய்திருக்க இதிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்கிற திகைப்பில் இருக்கிறார். விசாரணை நடக்க வேண்டும். தலைமைச் செயலாளர் சொல்லி இருப்பது முற்றிலும் உண்மை அல்ல. எனவே ஒரு விசாரணை மட்டும்தான் சரியானவற்றை கொண்டு வரும், அதை செய்ய வேண்டும். ஒரு சுப்ரீம் கோர்ட் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தோடு சேர்ந்து இந்த இது நடத்த வேணும், இல்லைன்னா ஜட்ஜுக்கு தனியாக நடத்த முடியாது, டைம் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஒரு மாத காலத்துக்குள் இந்த விசாரணை நடத்த வேண்டும். இந்த விசாரணை தான் நமக்கு தெளிவு வரும், என்ன நடந்துச்சு என்ன நடக்கலன்னு தெளிவு வரும். அதாவது ஒரு அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்க முடியாது இதை. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எல்லா சப்போர்ட்டும் இந்த விசாரணைக்கு செய்து தான் தர வேண்டும். ஒரு இண்டிபெண்டன்ட் என்கொயரி கமிஷன் வேணும். கமிஷன் அதுல தமிழ்நாட்டில் இருக்கிற ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தேவையில்லை, வெளியிருந்து வந்த ஒரு ஜட்ஜ் தான் தேவை, வெளியிருந்து வந்த ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் தான் தேவை. சரி, மிக்க நன்றி உங்கள் ஐவருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.